வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறேங்க. நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மெத்தட்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வெயிட் கெயின் ப்ராசஸில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வெயிட் கெயினே பண்ண முடியல, அழகான ஸ்ட்ரக்சராகவே இருக்க முடியல, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல, இப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. ஸோ நீங்கள் வெயிட் கெயின் பண்ண நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ப்ராடக்ட் பை பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுக்க போகிறேன். நீங்கள் வெயிட் கெயின் ப்ராசஸில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல் எண்டிங் வரை பாருங்கள். உங்களுக்கான வெயிட் கெயின்கான நிறைய சஜஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம், அதை சாப்பிட்டு பார்க்கலாம், இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டு தூங்கி கூட பார்த்துருப்பீங்க. உங்களால் வெயிட் கெயினே பண்ணியிருக்க முடியாது. ஸோ காரணம் என்ன? நீங்கள் கொடுத்த நியூட்ரிஷன் எல்லாமே உங்கள் பாடியில் அப்சர்வேஷன் நடந்திருந்தால் தானே உங்களுக்கு வெயிட் கெயின் ப்ராசஸ் நடந்திருக்கும். வெயிட் கெயின் பண்ணோம், ஹெல்த்தி வேல வெயிட் கெயின் பண்ணுங்க. நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மூலம் ஹெல்த்தி வேல உங்களுடைய வெயிட் கெயின் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ரொம்ப முக்கியமானது ஃபார்முலா 1. இதில் 18 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. டெய்லி பேஸில் ஷேக் மெத்தடில் நீங்கள் எடுத்துக்குவீங்க. இது மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டைனோஷிக். சில்ட்ரன்ஸ் நியூட்ரிஷனே சொல்லாங்க. வெயிட் கெயின் ப்ராசஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால அதையும் உங்களுக்கு வெயிட் கெயின்காக ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மல்டி விட்டமின். இது சாலட் ஃபார்மெட்டில் இருக்கும், அதாவது மாத்திரை மாதிரி இருக்கும். இதை டெய்லி பேஸில் நீங்கள் இன்டேக் பண்ணும்போது குயிக்கான ஸ்ட்ரக்சரான உங்களுக்கு ஒரு வெயிட் கெயின் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கை நீங்கள் டெய்லி பேஸில் யூஸ் பண்ணனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்கள் கட் ஹெல்த்தில் இருக்க குட் பேக்டீரியா லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குட் பேக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் ஆனதான் நீங்கள் கொடுக்குற நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாடி ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தான் சாப்பிடுங்க, அது அப்சர்வேஷனே நடக்காது. ஏன்னா குடல் பகுதியெலாம் ரொம்ப அதிகப்படியான வெப்பத்தை தாங்கிட்டு இருக்கிறதுனால நல்ல நியூட்ரிஷனாக அப்சர்வேஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அது எல்லாமே கழிவப்போம். ஸோ நல்ல நியூட்ரிஷனை அப்சர்வேஷன் பண்ணணுன்னா பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆலோ ட்ரிங்க் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான மெத்தடில் ஒரு வெல்னஸ் கோச் கைடன்ஸோட நீங்கள் வெயிட் கெயின் ப்ராசஸை ரெகுலர் பேஸில் கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ ஷேக் மெத்தடில் குடிக்கவே ரொம்ப அமேசிங்காக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிம்மதியாக ஹாப்பினஸோடு நீங்கள் வெயிட் கெயின் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரியலாகவே சொல்கிறாங்க, அமேசிங்கான ஸ்ட்ரக்சரோட ஒரு வெயிட் கெயின் ரிசல்ட் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய கைடன்ஸ் மூலம் நீங்கள் வெயிட் கெயின் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.